ஓகே சார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். மெஸ்ஸி, ரொனால்டோ வந்து அடுத்த வேர்ல்டு கப் ஆடுவாங்களா அப்படின்னு. ஏன்னா அர்ஜென்டினாலையும் மெஸ்ஸியோட ஃபேவரட்டான ஸ்கால்னியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி போர்ச்சுகல்லையும் அல் நாசரோட கோச்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் அடுத்த வேர்ல்டு கப்பில் ஆட வாய்ப்பு இருக்கா சார்? ஆடக்கூடாது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எஸ்பெஷலி கிறிஸ்டியானோ ரொனால்டோ அதை பற்றி திங்கே பண்ணக்கூடாது. 2022 வேர்ல்டு கப், 26 வேர்ல்டு கப்பில் போர்ச்சுகல் தோத்ததுக்கு மெயினான காரணம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நான் அதை எங்கே வேணா சொல்லுவேன். நான் வந்து அவர் மேலே எனக்கு பர்சனலாக வெறுப்புலாம் கிடையாது. அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி. ஆனால் அவர் டீமை பின்னோக்கி இழுக்கிறார். மெஸ்ஸியும் விளையாடக்கூடாது. மெஸ்ஸி வந்து இந்த வேர்ல்டு கப்லையும் போன வேர்ல்டு கப்லையும் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் அர்ஜென்டினா டீம் டெவலப் ஆகணும்னா அவர் வந்து ரிட்டையர் ஆகணும். அவரையே நம்பி டீம் இருந்தா மற்றவங்களாம் ஆட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. இப்போ இளம் வீரர்கள் நிக்கோப்பா அவருக்கு சான்ஸே கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? மெஸ்ஸி இருக்கிறாரு. அப்புறம் மெஸ்ஸி டீமை காப்பாத்துறாரு. டீம்ல உள்ள மற்றவங்கலாம் மெஸ்ஸி இருக்காரு பார்த்துப்பாரு, மெஸ்ஸியோட மேஜிக் நம்ம டீமை காப்பாத்திடும்னு அவங்களுடைய 100% கொடுக்கறது இல்லை. அப்புறம் இளம் வீரர்களுக்கான சான்ஸ் இல்லாம போயிடுது. மெஸ்ஸி தன்னுடைய வேலையை செஞ்சுட்டாருங்க, அதுக்கு 50 வயசு வரைக்கும் அவர் ஆட வைக்கலாமா? அதுவே தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதனால 2 பேரும் ரிட்டையர் ஆகிடணும். இன்டர்நேஷனல் ஃபுட்பாலுக்கு ஒரு கும்பிடு போட்டுடணும். அதுதான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேனாக என்னுடைய விருப்பம். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்லேயே அர்ஜென்டினாவுடைய ஆவரேஜ் ஏஜ் இந்த ஃபைனல் ஸ்டார்டிங் 11 வந்து 30க்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க தொடர்ந்து எமோஷ்னலி ஃபிசிக்கலி ட்ரைனிங் மேட்சஸ் விளையாண்டதுனால டயர்ட் ஆயிட்டாங்க. ஃபைனல் வரும்போது தம் இல்லை, எனர்ஜி இல்லை. ஸோ இது வந்து இளைஞர்களுடைய கேம். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆடலாம், ஆனால் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆடுறதுலாம் நியாயமே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்து சென்டர் ஃபார்வர்டாக விளையாடுறதுலாம் ரொம்ப அநியாயம்னு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை அவங்க ரியலைஸ் பண்ணணும். வந்து ஸ்கலோனி இருக்காரு, அப்புறம் ஹோர்கே ஏசூஸ் இருக்காரு, போர்ச்சுகலில் போட்டி நடக்க போகுது அப்படிலாம் நினச்சி நம்ம விளையாடலாம் இவர் பிளான் பண்ணக்கூடாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஐ திங்க் மெஸ்ஸி ரிட்டையர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலி அவர் ரொம்ப வீக் ஆகிடுவார். இந்த ஃபைனல் தோல்விக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜோஷுவா, டைம் இருந்துன்னா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்பெயினுடைய கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு ஃபுட்பால், அதாவது 21வது நூற்றாண்டில் உலகத்திலேயே வந்து ஒரு ஃபுட்பால் ஃபிலாசபியை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி பெற்றுட்டு இருக்கிற ஒரு டீம் வந்து ஸ்பெயின். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 யூரோஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட். லூயி அரகோனஸ்னு ஒரு கோச் இருந்தார். அவர் தான் ஸ்பெயினுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைச்சார். நம்ம ஜெயிக்க முடியும், டேலண்ட் இருக்குது, நம்ம ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2012 யூரோஸ், 2010 வேர்ல்டு கப்பு, அப்புறம் இப்போ 2024 யூரோஸ், 26 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் யூரோப்பியன் டீம் அவங்க தான் இந்த செஞ்சுரியில். அது மட்டும் இல்ல, அந்த கோச்சிங் பிலாசபியை பாருங்க. டெலா ஃபுயன்டே வந்து அவங்களோட அண்டர் 15 டீமு, அண்டர் 17 டீமு, அண்டர் 19 டீமு, ஒலிம்பிக்ஸ் டீமு, இதுல எல்லாத்துலயுமே சக்சஸ் பார்த்துருக்காரு. அப்புறம் நேஷன்ஸ் லீக் ஜெயிச்சாரு, யூரோஸ் ஜெயிச்சாரு, இப்போ வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாரு. அவர் ஒரு பிலாசபியை நம்புறாரு. ஸ்பெயின் பிளேயர் டெவலப்மெண்ட்டை நம்புது. நம்மளுக்கு வந்து கலெக்டிவா ஆடணும், ஒரு தனி மனித ஃபுட்பால் ஆட வேணாம், ஒருத்தர் மட்டும் விளையாண்டா பத்தாது, 11 பேரும் ஆடணும். அந்த பந்தை வந்து காதலிக்கணும். பந்து, அந்த பொசிஷன், அந்த டெரிட்டரி டாமினேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே அந்த அவங்களுடைய வீரர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஃபிலாசபியோடய வளர்றாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ அவங்க ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவங்க கலெக்டிவ் எஃபர்ட்டை ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட்டுக்கு மேலே வைக்கிறாங்க. அதனால தான் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெயினோட வின்னு ஒரு ஃபிலாசபியோட வின், ஒரு ஐடியா, ஃபுட்பால் ஐடியாவோட வின். அர்ஜென்டினா ஒரு எமோஷனல் டீம், அந்த கம்பேரிட்டிவ் ஸ்பிரிட் இருக்குது, ஜெயிக்கணுங்கிறது வெறி இருக்குது. அது ஓரளவுக்கு தான் எடுத்துகிட்டு போகும். அதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். பட் வந்து ஸ்பெயின் ஜெயிச்சது வந்து ஃபுட்பாலுக்கே கிடைச்ச வெற்றின்னு நம்ம 100% சொல்லலாம். ஓகே சார், நன்றி சார். உங்களால் நேராக வர முடியாட்டி கூட கோவாவிலிருந்து நேயர்களுக்காக வந்து நீங்கள் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த ஃபீஃபா ஃபீவர் ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதையும் சொல்லிடுறேன். ஒரு அதாவது புதிய தலைமுறை டிஜிட்டலில் எனக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன்.
நான் இதுக்கு முன்னாடி 4 வேர்ல்டு கப் அங்கே போய் மேட்சஸை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த முறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களோட நம்ம மொழியில் ஃபுட்பாலை பற்றி பேசணும், பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப மன நிறைவை கொடுத்தது. நீங்களும் வேங்கையனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணீங்க. என்டையர் டிஜிட்டல் டீமுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நல்லா அனலைஸ் பண்ணீங்க, நான் ஆங்கர்ஸும் நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு. எனக்கு வந்து இது நான் வேர்ல்டு கப்புக்கு போய் கவர் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருந்தாலும் இது வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை காம்பன்சேட் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஒரு பேஷனோட பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ பிடி டிஜிட்டலில் பேசணும்னு நான் தீவிரமாக படித்தேன், நிறையா பார்த்தேன். இல்லைன்னா நான் கேஷுவலாக பார்த்துட்டு போயிருப்பேன். இந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டோட பார்த்துருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேங்கையனுக்கு நன்றி, இந்த ஹோல் டீம் பிடி டிஜிட்டலுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ரொம்ப ஆர்வத்தோட நான் இதை செஞ்சேன்.